குட் மார்னிங் கைஸ் எல்லாருக்கும். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பற்றி பார்க்க போகிறோம்னா, ஸோ இதுக்காண்டி நம்ம ஒரு இது வச்சுருந்தோம். ஸோ பட் யாரும் ஜாயின் பண்ணல. ஸோ அதனால் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இப்போது அடுத்து ரீசெண்டாக என்னென்ன எக்ஸாம்ஸ் வரப்போகுது, அக்ரி ரிலேட்டட் எக்ஸாம்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ 2025 எந்தெந்த எக்ஸாமுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிற இதுதான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு என்னென்ன எக்ஸாம்ஸ் இப்போ வருதுன்னா, சென்ட்ரல் வேர் ஹவுஸ் கார்பரேஷன், அடுத்து நேஷனல் சீட் கார்பரேஷன், நபார்டு இன்னும் நோட்டிஃபிகேஷன் வரல. நபார்டுக்கு இன்னும் நோட்டிஃபிகேஷன் வரல, பட் வந்துடும் கண்டிப்பாக. 2025 நபார்டு இருக்கும். ஸோ அது போக IBPS AFO இது இயர்லி ஒன்ஸ் கண்டக்ட் பண்ணுற எக்ஸாம் தான். ஸோ FCAயும் இன்னும் நோட்டிஃபிகேஷன் வரல. ஸோ இப்போதைக்கு நமக்கு வந்த நோட்டிஃபிகேஷன் இது ரெண்டு தான், ஓகேவா? நேஷனல் சீட் கார்பரேஷன்ஸ் அண்டு சென்ட்ரல் வேர் ஹவுசிங் கார்பரேஷன். ஸோ இந்த ரெண்டு எக்ஸாமில் யார் எந்தெந்த எக்ஸாம்ஸ்க்கு அப்ளை பண்ணியிருக்கீங்கிற கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு சென்ட்ரல் வேர் ஹவுசிங் கார்பரேஷன்ஸ் உங்களுக்கு இது ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம். நோட்டிஃபிகேஷன் டேட் பார்த்தீங்கன்னா 14/12 ஓப்பன் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு January 12 இது 25, ஓகேவா? January 12, 2025 வரைக்கும் இருக்கும், ஓகேவா? இன்னும் ஒரு 1 month கிட்ட இருக்குது, ஓகேவா? 22-25 days கிட்ட இருக்குது. ஸோ 14th டிசம்பரில் ஆரம்பிச்சு 12 January வரைக்கும் உங்களுக்கான அந்த டேட் இருக்குது. ஸோ இதுக்கு பேட்டர்ன் நம்ம பார்த்துருப்பீங்க, நம்ம வீடியோலேயே நம்ம போட்டிருப்போம். ஸோ பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரொஃபஷனல் நாலேஜ் 65, ஓகேவா? 65 கொஸ்டின்ஸு, 65 minutes, 65 marks, 55 minutes. ஸோ இது உங்களுக்கு அக்ரி தான் இருக்கும் ஜென்ரலாக. ஸோ அக்ரி இருக்கும், ஃபிசிக்ஸ் இருக்கும், கெமிஸ்ட்ரி இருக்கும். ஸோ எல்லாமே கலந்து தான் இருக்கும். இதை பின்னாடி பார்ப்போம். ஸோ ஆஸ் யூஸ்வல் ஆப்டிடியூட், இது கம்ப்யூட்டர் ஆப்டிடியூட், ஓகேவா? கம்ப்யூட்டர் ஆப்டிடியூட் இருக்கும். ஸோ ஃபார் 25 minutes. அடுத்து குவான்ஸ் 40 minutes. ஸோ அடுத்து ஜென்ரல் அவேர்னஸ் 20 questions, இங்கிலீஷ் 35 questions. ஸோ டோட்டலாக உங்களுக்கு 200 questions இருக்கும். 200 மார்க்ஸுக்கு இருக்கும், ஓகே? 200 questions, 200 மார்க்ஸ். டைம் பார்த்தீங்கன்னா 2 hours 30 minutes உங்களுக்கு இருக்கும். ஸோ ஆஸ் யூஸ்வல் CBTங்கிறனால நெகட்டிவ் மார்க்ஸ் உங்களுக்கு இருக்க தான் செய்யும். ஸோ ஓகே, அடுத்து நேஷனல் சீட் கார்பரேஷன். இதுக்கு எக்ஸாம் டேட் இப்போ போஸ்ட்பான் பண்ணி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ Jan 5 உங்களுக்கான எக்ஸாம் இருக்கும், ஓகேவா? ஸோ இது ஃபர்ஸ்ட் உங்களோட ப்ரொஃபஷனல் நாலேஜ், அதாவது அக்ரியில் 70 questions இருக்கும். ஸோ உங்களோட ஆப்டிடியூடில் 30 questions இருக்கும், ஓகேவா? ஆப்டிடியூடில் 30 questions இருக்கும். ஸோ மொத்தம் இந்த 100 questions-க்கு 90 minutes, ஓகே? 100 questions-க்கு 90 minutes டைம் டியூரேஷன் உங்களுக்கு. 100 questions-க்கு 90 minutes. ஸோ இதில் 0.25 நெகட்டிவ் மார்க். இதில் ஒரே ஒரு இது சொல்லியிருக்காங்க, உங்களுக்கு நீங்கள் அவுட் ஆஃப் 100க்கு 35 மார்க்ஸ் எடுத்தால் தான் உங்களை கன்சிடர் பண்ணுவாங்க, ஷார்ட் லிஸ்ட்டுக்கு கன்சிடர் பண்ணுவாங்க. ஸோ இது ஒரு பாஸ் மார்க் மாதிரி மினிமம் மார்க் இது பண்ணியிருப்பாங்க. ஸோ ஓகேவா? ஸோ உங்களுக்கு 100க்கு 35 மினிமம் எடுக்கணும். இந்த ரெண்டையும் சேர்த்து 35%, அதாவது 35 மார்க்ஸ் நீங்கள் எடுக்கணும். ஸோ இது ஒரு கேட்டகரி. ஸோ இப்போது சிலபஸஸ் பாருங்கள். சென்ட்ரல் வேர் ஹவுசிங் கார்பரேஷன். ஸோ சென்ட்ரல் வேர் ஹவுசிங் கார்பரேஷன் அந்த 65 questions பார்த்தோம் இல்லையா நம்ம ப்ரொஃபஷனல் நாலேஜில் 65 questions. ஸோ இந்த 65 questions என்னென்ன இருக்கும் அப்படின்னு போட்டிருக்காங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் அக்ரிகல்ச்சரில் 15 questions இருக்கும் உங்களுக்கு. நான் அக்ரிகல்ச்சரில் 15 questions இருக்கும். ஸோ இதுதான் சிலபஸை ரொம்ப முக்கியம். இதுக்கு தான் சிலபஸை பார்க்கணும். நம்ம ப்ரொஃபஷனல் நாலேஜ் அக்ரிகல்ச்சர்னு படிச்சுட்டு போயிடுவோம் 65, பட் நிறையா இருக்குது. ஸோ அக்ரிகல்ச்சரில் 15 questions இருக்குது, ஓகேவா? 15 questions இருக்குது அக்ரிகல்ச்சர், 15 questions இருக்குது. ஸோ இதில் கிராப் ப்ரொடெக்ஷன், ஓகே? கிராப் ப்ரொடெக்ஷன் நம்ம ரபி கிராப்ஸு, கரீப் கிராப்ஸ் பார்த்துருப்போம். அது போக அனிமல் ஹஸ்பண்ட்ரி AMP படிக்கணும். அதே மாதிரி அக்ரிகல்ச்சர் எக்ஸ்டென்ஷன் AEX படிக்கணும். அது போக ஹார்டிகல்ச்சர், பேத்தாலஜி, என்டமாலஜி படிக்கணும். ஹார்டிகல்ச்சர், பேத்தாலஜி, என்டமாலஜி அதெல்லாம் படிக்கணும், ஓகேவா? ஸோ அப்போது இதில் உங்களுக்கு ஒரு டவுட் வரும். இது போக சாயில் சயின்ஸ் இருக்குல்ல சார், சாயில் சயின்ஸ் இருக்குது, அதாவது சாயில் சயின்ஸ் இருக்குது. அது போக ட்ரை லேண்ட் அக்ரிகல்ச்சர், அக்ரானமிலாம் இருக்குது. அதெல்லாம் படிக்கணுமா அப்படின்னு கேட்டால், இதுக்கு தான் சிலபஸ் பார்க்க சொன்னேன். படிக்கணுமான்னு கேட்டால் தேவையில்லை. பிகாஸ் நமக்கு அவங்க சொல்லிட்டாங்க, அக்ரிகல்ச்சரில் நாங்கள் 15 questions கேட்க போகிறோம். என்னென்ன டாபிக் நீங்கள் கவர் பண்ணணும், கிராப் ப்ரொடக்ஷன், AMP, AX, பேட், என்டோ, ஹார்டி எக்கனாமிக்ஸ், இது எல்லாத்தையும் அவங்களே சொல்லிட்டாங்க, ஓகேவா? ஸோ தேவையில்லாததெல்லாம் படிக்கணும் அவசியம் இல்லை சென்ட்ரல் வேர் ஹவுசிங் கார்பரேஷனுக்கு. ஸோ கிராப் ப்ரொடக்ஷன் இதெல்லாம் இந்த இதை மட்டும் படிச்சுக்கிட்டா போதும். ஸோ இது 15 questions முடிஞ்சது. ஸோ அடுத்து பயாலஜி, உங்களுக்கு பயாலஜி ஸ்கூல் லெவல் கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ செல் பயாலஜி, அந்த செல் ஃபிசியாலஜியில் வரும்ல, ரெஸ்பிரேஷன், டிரான்ஸ்பிரேஷன், இதெல்லாம் வரும்ல, ரெஸ்பிரேஷன், டிரான்ஸ்பிரேஷன். ஸோ இதெல்லாம் ஒரு 10 questions கிட்ட கேட்பாங்க பயாலஜியில். ஸோ அடுத்து ஜுவாலஜி
முக்கியமாக வந்து இன்செக்ட் மார்ஃபாலஜி. ஓகேவா, இன்செக்ட் மார்ஃபாலஜியை பற்றி மட்டும்தான் கேட்பாங்க. ஸோ இதை நீங்கள் இந்த என்டமாலஜிலே படிச்சிடலாம். ஓகேவா, என்டமாலஜிலே படிச்சிருக்காங்க, தனியாக கேட்க மாட்டாங்க என்டமாலஜின்ட்டு. ஸோ இந்த இன்செக்ட் மார்ஃபாலஜி தனியாக ஜுவாலஜியில் கேட்பாங்க. ஸோ அதை என்டமாலஜிலே நீங்கள் படிச்சுக்கலாம். 301 கோர்ஸ் இருக்கும்ல, 301 கோர்ஸு. ஸோ அதில் வந்து படிச்சுக்கோங்க. ஓகேவா, சாரி 201. ஸோ அடுத்து ஹெமிஸ்ட்ரி உங்களுக்கு தெரியும், பயோ ஹெமிஸ்ட்ரியிலேருந்து கேட்பாங்க. ஸோ ஆர்கானிக் அண்ட் இன்ஆர்கானிக் ஹெமிஸ்ட்ரியிலேருந்து ஜென்ரலாக கேட்பாங்க. ஸோ 15 கொஸ்டின்ஸ். ஸோ ஃபிசிக்ஸ்லேருந்து 15 கொஸ்டின்ஸ், எல்லாத்துலேயும் 15 கொஸ்டின்ஸ். உங்களுக்கு பயாலஜியில் மட்டும் ஒரு 10 கொஸ்டின்ஸ் மட்டும் கேட்பாங்க. ஓகேவா, ஸோ இது வந்து ஃபோர்ஸ் அண்ட் மோஷன் தான் மேஜராக வந்து கேட்பாங்க உங்களுக்கு. ஃபோர்ஸ் அண்ட் ஃபோர்ஸ், டெர்மோடைனமிக்ஸு. ஸோ டெர்மோடைனமிக்ஸ் இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து இதில் கேட்பாங்க. ஸோ இதுதான் சிலபஸ் சென்ட்ரல் வேர் ஹவுசிங் கார்பரேஷனுக்கு. உங்களுக்கு அக்ரிகல்ச்சரில் 15 கொஸ்டின், பயாலஜியில் 10 கொஸ்டின், ஜுவாலஜியில் 15 கொஸ்டின், கெமிஸ்ட்ரியில் 15 கொஸ்டின், ஃபிசிக்ஸில் 15 கொஸ்டின்ஸ். ஸோ இதுதான் வந்து சென்ட்ரல் வேர் ஹவுசிங் கார்பரேஷனுக்கான உங்களுக்கான சிலபஸ். அடுத்து வந்து காமன் சிலபஸ். ஓகே, ரெண்டுலேயுமே சென்ட்ரல் வேர் ஹவுசிங் கார்பரேஷன், நேஷனல் சீட் கார்பரேஷன். ஸோ இதுக்கு ரெண்டுக்குமே காமன் வந்து இதுக்கு வந்து செப்பரேட்டாக சப்ஜெக்ட் கொடுக்கல. ஜென்ரலாக வந்து ப்ரொஃபஷனல் நாலேஜ் 70 கொஸ்டின்ஸ் வந்து கொடுத்துட்டாங்க. ஓகேவா, ப்ரொஃபஷனல் நாலேஜ் 70 கொஸ்டின்ஸ் வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ நம்ம எல்லாமே படிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ சென்ட்ரல் வேர் ஹவுசிங் கார்பரேஷனுக்கும் நேஷனல் சீட் கார்பரேஷனுக்கும் ஜென்ரலாக இருக்குது. ஏஜியாக நம்ம படிக்கணும். ஏஎன் பேட்டு சிடெக் வந்து சென்ட்ரல் வேர் நேஷனல் சீட் கார்பரேஷனுக்கு ரொம்ப முக்கியம். ஏஎம்பி, ஏஇஎக்ஸ், ஹார்டி, எக்ஸ்டென்ஷன். ஸோ இது எல்லாமே வந்து நம்ம இது ஜென்ரலாக படிக்க வேண்டியது. ஸோ இதுக்கு நம்ம வந்து தனியாக கிளாஸஸ், பிகாஸ் ப்ரொஃபஷனல் நாலேஜ் அஸ் யூஸ்வல் ஆப்டிடியூட் இருந்தாலும் ப்ரொஃபஷனல் நாலேஜுக்கு வந்து நம்ம இது வந்து தேவை. ஸோ டெய்லி கிளாஸஸ் வந்து கண்டக்ட் பண்ணலான் இருக்கோம் யூடியூப்ல. ஸோ இது வந்து கம்பைன்டு கிளாஸ் தான், ரெண்டுக்குமே போத்தாக கம்பைண்டாக தான். ஓகேவா, இந்த சென்ட்ரல் வேர் ஹவுசிங் தனியாக, நேஷனல் சீட் கார்பரேஷனுக்கு தனியாக தான் இருக்க போகிறதில்ல. ஸோ ரெண்டும் கம்பைண்டாக தான். ஸோ சப்ஜெக்ட் வைஸ் கிளாஸஸ் அண்ட் டாபிக் வைஸ் கிளாஸஸ் கண்டக்ட் பண்ணலான் இருக்கோம். ஸோ உங்களுக்கு வேறு எதுவும் என்னென்ன மெட்டீரியல், என்னென்ன இது வேணுங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ அதை பார்த்துக்கலாம். ஓகே தானே? ஸோ இதில் வேறு எதுவும் டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். ஓகேவா?